குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் ரொம்ப லவ் பண்ணி இருந்த ட்ரேடிங் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் போச்சு. அது என்னை லவ்வே பண்ணவே இல்லை. டெய்லியும் எனக்கு லாஸ் தான் கொடுத்துச்சு. காலையில் ஏஞ்சாலும் சார்ட்டை தான் பார்க்குறேன், ராத்திரி தூங்குறதுக்கும் சார்ட்டை தான் பார்க்குறேன். ஆனால் எப்போவுமே என் அக்கௌண்ட்டு மட்டும் ஜீரோக்கே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காக ஒரு நாணயம் வந்தது. இந்த லவ் மேரேஜ் ட்ரேடிங் எனக்கு செட் ஆகலை. நம்ம ஏன் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம். இந்த இடத்துல அரேஞ்ச் மேரேஜ் நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா எனக்கு லவ் மேரேஜ் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. என்னால் டெய்லியும் லாஸ் பண்ணுறதுக்கு மனசில் தைரியமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. அப்போ ஏன் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது அரேஞ்ச் மேரேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப்பை ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். என்னோடய அரேஞ்ச் மேரேஜ் லைஃபாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இந்த அரேஞ்ச் மேரேஜ் லைஃபு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அமைதியாக போகுமா, இல்லை அது இன்னொரு ப்ராப்ளத்தை லவ் மேரேஜ் மாதிரி கொண்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. நான் ஒரு பிகினர். ஆனால் நான் எப்படி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்குறது, டெக்னிக்கில் என்ன பார்க்கணும், எந்த கண்டிஷனில் வாங்கணும், அதை விட முக்கியமாக ட்ரேடிங்கில் நான் பண்ண மிஸ்டேக்கை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிப்பீட் பண்ணாமல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார். நம்ம அதை தான் நான் கொஞ்சம் ஒரு உரைநடை கோர்வையாக கொஞ்சம் மாற்றி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பேசியிருக்கேன். அவரோட முதல் ஏம் என்னென்னா, எனக்கு ட்ரேடிங்கில் லாஸ் வருது, என்னால் ட்ரேடிங் பண்ண முடியல, 2-3 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட்லேருந்து என்கிட்டேருந்து போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது எல்லோரும் ஏன் ட்ரேடிங்கை விட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதை சூஸ் பண்ணணும். எனக்கு இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம், என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்றது தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அதை தான் நான் கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ட்ரேடிங்னால் முதல்ல என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடில் ப்ராஃபிட்டை பார்க்குறது. அதில் எமோஷன் அதிகம், ரிஸ்க் அதிகம், ஸ்ட்ரெஸ் அதிகம், டிசிப்ளின் இல்லைன்னா அது அக்கௌண்ட்டே ஜீரோ ஆகிடும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு நல்ல கம்பெனியை தேர்வு பண்ணிவிட்டு அதோட க்ரோத் வளரும் போது நம்ம வெல்த்தும் வளரும். அதில் முக்கியமானது பேஷன்ஸ் தான் முக்கியம், பொறுமை அவசியம். அதில் ஷார்ட் டேர்ம் திங்கிங்கே வரக்கூடாது, லாங் டேர்ம் திங்கிங் தான் வரணும். டெய்லி அதில் சார்ட் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. மார்க்கெட் வேகமாக ஓடுறவங்க எல்லாரும் போய் எல்லாத்துலேயும் வின் பண்ண மாட்டாங்க. ஆனால் பொறுமையாக நடந்து போகிறவங்க நிறைய பேர் போய் அந்த டார்கெட் கோலை ரீச் பண்ணுவாங்க. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மெதுவாக நடந்து போகிற வழக்கத்தை கொண்டது. ட்ரேடிங்கிறது வேகமாக ஓடக்கூடியது. எத்தனை பேர் வேகமாக ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவாங்க, ஒரு சிலர் தான் வாங்குவாங்க. ஸோ ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நடந்து போகக்கூடிய எல்லாருமே அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடியவங்க தான். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது பெஸ்ட்டு. உங்களால் ஓட முடியலனா நடந்து போங்க அப்படின்றது இதுதான். அதனால தான் பாதி பேர் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி போகிறாங்க. அப்போ அவர் கேட்ட மாதிரி முதல்ல ஃபண்டமெண்டல்னால் என்ன, ஒரு ஸ்டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல் அனலைஸ். அது நல்ல கம்பெனியான்றது எப்படி தெரியும்னு கேட்டால், கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். அந்த கம்பெனி என்ன செய்யுது, அது ஃப்யூச்சர் டிமாண்ட் எப்படி இருக்கும். உதாரணமாக பேங்க்கு, ஐடி, ஃபார்மா, ரினவபிள் எனர்ஜி, எஃப்எம்சிஜி, நமக்கு புரியாத பிஸ்னஸ் முதலீடுலாம் பண்ணவே கூடாது. நமக்கு தெரிஞ்சது, பழக்கமானது, எல்லாரும் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை பண்ணணும். வாரன் பஃபட் என்ன சொல்லுவார்னா, அண்டர்ஸ்டாண்டபிள் பிஸ்னஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அதை சொல்கிற அந்த வழிகாட்டுதலின் பேரில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ வாரன் பஃபட்டே அப்படி சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச பழக்கமான ஸ்டாக்ஸை மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ரெண்டாவது, ரெவென்யூ க்ரோத் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும். அதை பார்க்கணும். கம்பெனி சேல்ஸ் வருஷத்துக்கு வருஷம் வளருதா குறையுதா, 5 வருஷத்தில் சேல்ஸ் க்ரோத் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். சேல்ஸ் தொடர்ந்து க்ரோத் ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ரெவென்யூ க்ரோத் பார்க்கணும். 3வது, ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கணும்.
சேல்ஸ் மட்டும் போதாது, ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டியாக க்ரோ ஆகணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் தானே வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதுதானே முக்கியம். ஸோ 3வது ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கணும். 4வது அந்த கம்பெனிக்கு கடன் அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக கடன் இருக்கும் கம்பெனி எப்போவுமே டேஞ்சர்ஸ் தான். நமக்கு அந்த நேரத்துக்கு அது லாபம் கொடுக்குற மாதிரியும் டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரியும் இருந்தாலும் அவன் முதுகில் ஆல்ரெடி பல கடன் சுமை இருக்கும்போது அவனால் நிமிர்ந்து நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது கடன் இல்லாத கம்பெனியாக சூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இதுதான். இல்லை கடனே இல்லாத கம்பெனி இருக்கிறதே ரேரு தான். அதுக்குன்னு மூச்சு முற்ற அளவுக்கு கடன் இருக்க கம்பெனியை சூஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு லோ டெபிட் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும். இது கம்பெனி மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சியை காட்டும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் பணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% மேலே இருந்தால் அது குட்டு. ஓகேங்களா? ROCE 15% மேலே இருந்தால் அதுவும் குட்டு, நல்லது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் இந்த ROE ROCயை நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்த 6வது பாயிண்ட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். கம்பெனி ஓனர் அவங்களோட ஷேர்ஸை வச்சுருக்காங்களா, இல்லை ப்ளச் பண்ணி வச்சுருக்காங்களா, அடமானம் வச்சுருக்காங்களா, இல்லை வேறு எங்கேயாவது பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ரொமோட்டர் ஷேர்ஸை ப்ளச் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக அதில் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். 7வது PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் அதிக விலையில் இருக்கா, இல்லை நியாயமான ரீசனபிள் வேலையில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் பிகினர்ஸ்க்கு ஒரு மிஸ்டேக் இங்கே பண்ணுவாங்க. லோ PE அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அது இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு நேரம் இருக்குது. அது இன்னும் பெரிய லெவலில் வர்றதுக்கான வளர்ச்சி இருக்குது. அது நல்ல குவாலிட்டியான கம்பெனி அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது இந்த வார் வந்தப்போ எல்லா ஸ்டாக்ஸும் PE ரேஷியோ பிலோ 10க்கு கீழேலாம் போனதெல்லாம் இருக்கும். நம்ம TCS, இன்ஃபோசிஸ், ஐடி ஷேர்ஸ் எல்லாம் போய் பார்த்திங்கன்னா PE ரேஷியோ கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னா இதுதான் அந்த PE ரேஷியோ தான் அவங்களுக்கு காட்டும். இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருமே வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரோடு தாங்க மார்க்கெட் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியுது. நம்ம அதை பாதி உள்ளே வரோம், பாதி வெளியே போயிடும். அப்போ நமக்கு மற்றவங்க சொன்னால் மட்டும்தான் தெரிகிற லெவலுக்கு நம்மளை நாமே வளர்த்துக்குறோம். நம்மளாக இன்வால்மெண்ட் பண்ணி அதை தெரிஞ்சிக்க விருப்பம் படுறதில்ல. அப்படி மீறி நம்மளே கற்றுக்கணுன்னு வரவங்க சாதிக்கிறாங்க. நம்ம அரையும் குறையுமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வேணாம் இதுக்கு மேலே அப்படின்னு வெளியே வந்துடுறோம். அதனால தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இத்தனை வகையான செக்லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பிகினர்ஸாக இருந்தால் டெக்னிக்கல் எப்படி பார்க்கணுன்னா ட்ரெண்டை பார்க்கணும். அது அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படி பார்க்கணும். அப் ட்ரெண்டில் இருந்தால் ஸ்டாக்கை வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அதாவது எப்போவுமே ஃபாலிங் நைஃபை நம்ம பிடிக்கவே கூடாது. மேலேருந்து ஒரு ஸ்டாக் கீழே விழுது, அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது திங்கிங் வரவே கூடாது. அது ஒன்று பாட்டத்துக்கு வரணும் இல்லை பாட்டத்துக்கு வந்தே தீரணும். அப்போ தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் ஏரியாவில் பண்ணணும். ஒரு ஸ்டாக்கு ரிப்பீட்டடாக பவுன்ஸ் ஆகிற ஏரியா தான் சப்போர்ட்டு. அந்த ஏரியா வந்தவுட நம்ம ரிஸ்க்கு எடுக்கலாம். அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் வந்து நமக்கு அகைன்ஸ்டாக போனால் குறைச்சலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வால்யத்தை பார்க்கணும். ப்ரைஸ் மட்டும் கிடையாது, வால்யமும் முக்கியம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஹை வால்யூம் ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தால் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேடிங் மாதிரியே தான். ஒரு ப்ரைஸ் திடீர்னு சடனாக மூவ் ஆகுது, அந்த இடத்துல வால்யூம் பார்க்கணுன்னு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். ஒரு ப்ரைஸ் ரொம்ப நாளாக சப்போர்ட்லேயே இருக்குது, கண்டிப்பாக அது பவுன்ஸ் ஆகுனா அந்த இடத்துல வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால், வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆனால் தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது 50 DMA 20 DMA அப்படின்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது பிகினருக்கு இது ரெண்டும் மூவிங் ஆவரேஜ் மாதிரி.
20 டிஎம்ஏக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, 50 டிஎம்ஏக்கு கீழே இருந்தால் ஷார்ட் டேர்மில் ஸ்ட்ரென்த்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஒரே நாளில் எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடக்கூடாது. எஸ்ஐபி மாதிரி தான் வாங்கணும். லிட்டில் பை லிட்டில் அக்குமுலேட்டட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு வரி இருக்குது இங்கிலீஷில். அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அக்குமுலேஷன் எங்கே பண்ணணும்னா கரெக்ஷன் வர இடத்துலலாம் பண்ணணும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல். அப்போ ஸ்டாக் வாங்குறதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் வேணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களுக்கு அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் புரியுதா, சேல்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்கா, டெபிட் கம்மியாக இருக்கா, லாங் டேர்ம் ஃபியூச்சர் இருக்கா, சார்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா, மார்க்கெட் கரெக்ஷனில் குட் ப்ரைஸில் கிடைக்குதா, பேனிக் இல்லாமல் ஜனங்க வாங்குறாங்களா, இந்த மாதிரி செக்லிஸ்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும். அதிகப்படியாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்னா, டிப்ஸை பேஸ் பண்ணி பை பண்ணுறது. டெலகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் கமெண்ட்ஸு அதை வச்செல்லாம் பை பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கில் ஃபுல் அமௌண்ட்டையும் போடாதீங்க. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது இங்கே முக்கியம். டெய்லியும் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது டெய்லியும் ப்ராஃபிட் தரக்கூடியது கிடையாது. அது ஒரு பண்ணை மாதிரி, ஃபார்மிங் மாதிரி. விதை போட்ட உடனே பழம் கிடைக்காது. அதுக்கான டைம் டியூரேஷனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இது ட்ரேடிங் மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வரக்கூடாது. லாஸை ரெக்கவரி பண்ண ரிவெஞ்ச் ட்ரேடெல்லாம் இங்கே போகவே கூடாது. இதில் போகவே முடியாதுன்னு வச்சிங்களேன். இதுதான் இந்த மாதிரி லாஸை ரெக்கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு போயிட்டு தான் பல பேர் ட்ரேடிங்கில் அக்கௌண்ட்டையே லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த ட்ரேடிங்கில் என்னோடய லைஃப் போயிடுச்சு, நான் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிக்கணும், வாழ்க்கையை வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேடிங் பல லெசனை இந்நேரம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த லெசனை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் உள்ளே வர்றது உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான ஸ்டாக்ஸை எடுங்க. நான் இந்த ஆடியோவில் எப்படி ஸ்டாக்கை சூஸ் பண்ணும், கம்பெனியோட டெக்னிக்கல் எப்படி, கம்பெனி ஃபண்டமெண்டல் எப்படி, என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிகினர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். அது கேட்டதுனால நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டில் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும். அந்த சர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது ஜஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் பெரிய லெவலில் உங்கள் வெல்த்து க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு வெல்த்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ நடக்காது. பல வருடங்கள் தேவைப்படும். அந்த பல வருடங்களை நீங்கள் மார்க்கெட்டுக்கு தர மாதிரி இருந்தால் மார்க்கெட் உங்களை கண்டிப்பாக ஒரு வெல்த்து கிரியேட்டரை மாற்றி தரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு 1008 உதாரணங்கள் நம்ம வாழ்கிற காலத்துலேயே இருக்கிறாங்க. வாரன் பஃபட் இருக்கார், அப்புறம் அந்த செத்தாரே ஒருத்தர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டோம். அவங்கெல்லாம் கொஞ்ச நாளாக வச்சுருக்காங்க, பல வருஷம் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளேயும் வரணும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் போகிறேன்னா இந்த எண்ணம் தான் வரணும். நான் லாங் டேர்ம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வரணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டது. நான் ட்ரேடிங்கில் இருந்து அதை விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தால் என்ன பார்க்கணும், ஃபண்டமெண்டல்னால் என்ன, டெக்னிக்கல் என்ன, எப்படிப்பட்ட ஸ்டாக்ஸை வாங்கணும், எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பிஇ ரேஷியோவை பார்க்கணும், ஆர்ஓஇ எப்படி, ஆர்ஓசி என்ன, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.